ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய அஞ்சலி, பொற்கொடி உள்ளிட்டோரின் மனுக்களை விசாரிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவிக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்டெஃபி இணைந்திருக்கிறார். ஸ்டெஃபி, இந்த வழக்கில் நீதிபதிகள் சொன்ன காரணம் என்ன? இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கொலை வழக்கு சார்பா இந்த வழக்குல இருந்து எங்களை விடுவிக்க கோரி அஞ்சலை, பொற்கொடி, மலர்கொடி உள்ளிட்டோர் மனு தொடுத்திருந்தாங்க. தற்போது இருக்கிற சூழ்நிலையில இதை விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மறுத்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் அவரோட வீட்டின் அருகே படுகொலை செய்யப்பட்டார். மோகன், இந்த சம்பவம் தொடர்பாக நாகேந்திரன் உட்பட 27 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில இந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னும் இந்த வழக்குல இருந்து எங்களை விடுவிக்கணும்னு சொல்லி பொற்கொடி, அஞ்சலை, மலர்கொடி 3 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி இந்த மனுவை தற்போது விசாரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதாக தெரிவித்திருந்தாரு. இதனைத் தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்ற குற்றவாளிகள், அதாவது 11 பேர் நேரில் ஆஜராகியிருந்தனர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் இன்னுமே வழக்கறிஞர்கள் நியமிக்காதனால அவங்க குற்றவாளிகள் தரப்பிலிருந்து கால அவகாசம் கோரப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி சட்டப்பணி ஆணைக்குழு மூலமாக வழக்கறிஞரை நியமித்துக் கொள்ளணும்னு அறிவுறுத்தியிருந்தாங்க. மேலும் வழக்கறிஞரை நியமிப்பதில் காலதாமதம் முதன்மை குற்றவாளி நாகேந்திரனோட சிறை மாற்றம் குறித்த தகவல்களுக்கு பின்னாடி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிபதி கூறியிருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை வருகிற 10ஆம் தேதிக்கு வைக்கப்பட்டிருக்கு. நன்றி ஸ்டெஃபி.